लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தல் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்குருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 54வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாளை எங்கார் அருளிய திருவேங்கடத்தந்தாதியினுடைய 90வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்டர் பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சே திரு அந்தாதி 100 கலித்துறையே. 90வது பாசுரம். மலையில் அரக்கர் உடன்று எழுந்தார் என்று மாமரை நூல் கலையினர் அக்கருடன் இந்திராதியர் காட்டச் செய்யும் கொலையினர் அக்கருடன் ஏறும் வேங்கடக்குன்றர் என்றால் உலையின் அரக்கு அருள் தந்திலேனும் என் உள்ளம் அவர்க்கே, என் உள் அவர்க்கே. நான் எப்படிப்பட்டவன் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிற பாசுரம். அந்த பெருமாள் எந்த பெருமாள்? திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய பெருமாள், கருடன் மீது ஏறக்கூடிய பெருமாள். மறைநூல் முழுதும் அறிந்தவன், 4 மறைகளும் தெளிவர கற்று 4 மறைகளுடைய பொருளையும் உணர்ந்தவனான பிரம்மா. கபாலங்களையே மாலையாக அணிந்திருக்கக்கூடிய ருத்ரன், கருடன், இந்திராதி தேவர்கள் அத்துணை பேரும் மலைக்கு சென்று அரக்கர்கள் அட்டகாசம் புரிகின்றார்கள் என்று சொல்லி அவன் அருள் வேண்ட அவனும் பாய்ந்து சென்று கருடன் மீது ஏறி அவர்களை தொலைப்பதற்கு முயற்சிக்கிறான். அவர்களை தொலைப்பான். அப்படி சீற்றத்தோடு அரக்கர்களை வெல்லக்கூடியவனாக இருக்கக்கூடிய பெருமாள் என் மீது கருணை காட்டாவில்லை என்றாலும் கூட, அவன் என்னை நினைத்தே கருணை காட்டாவிட்டாலும் என்னுடைய மனதானது உலையில் இட்ட அரக்கு போல் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். பெருமாள் எனக்கு கருணை செய்கிறாரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் பெருமாளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பேன். எப்படி அரக்கானது கொதிக்கிற கலனுக்குள் போட்டால் உடனே உருகிவிடுமோ அதுபோல என்னுடைய மனமானது அவன் பெயரை பற்றி சொன்னாலே போதும் உருகிவிடும். யார் அவன்? திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடியவன், பிரம்மா ருத்ரனால் வணங்கப்படக்கூடியவன், இந்திராதி தேவர்களுக்கு இரட்சகனாக இருந்து அவர்களுடைய அரக்கடம் என்று காப்பாற்றக்கூடியவன். இப்படிப்பட்ட பெருமாள் தான் கருடக்குன்று என்று அழைக்கக்கூடிய அந்த மலையிலே இருக்கிறான். இந்த மலையிலே இருக்கக்கூடிய பெருமாள் என் மீது கருணை காட்டவில்லையானாலும் அவனை பற்றி நினைத்தாலே என்னுடைய மனமானது பாத்திரத்தில், அனலிட்ட பாத்திரத்தில் உள்ள மெழுகு எப்படி உருகுமோ அப்படி உருகி போகிறது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். மலையின் அரக்கர் உடன்றெழுந்தார் என்று மாமரை நூல் கலையினர் அக்கருடன் இந்திராதியர் காட்டச் செய்யும் கொலையினர் அக்கருடன் ஏறும் வேங்கடக்குன்று என்றால் உலையின் அரக்கு அருள் தந்திலேரேனும் என் உள் அவர்க்கே. என்னுடைய உள்ளமானது எப்போதும் அவருக்கே சொந்தமானது. அவர் அருள் புரிகிறாரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் அவருடையவன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். 90வது பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.